இன்றைக்கு எல்லாம் தமிழ் தேசியத்தை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. நான் இந்த கூட்டத்தில் இருந்து நான் சவால் விடுகின்றேன். அது வெறும் சவால் அல்ல. இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு வந்தே மாதரம் பாட வேண்டும் என்று ஒரு அரசாணை பிறப்பித்தது. இந்த அரசாணை என்பது தேசிய இனத்துடைய அடையாளத்தை அழித்தொழிப்பது. இந்த அரசாணை என்பது இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகின்ற நம்மை போன்றவர்களுக்கு அச்சுறுத்தல் உருவாக்குவது. ஆனால் நாங்கள் தான் தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் யாராவது ஒருவர் இந்த வந்தே மாதரம் பாடலை நாங்கள் பாட மாட்டோம், வந்தே மாதரம் பாடல் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று யாராவது பேசினார்களா? யாராவது கண்டிக்க துணிச்சல் இருக்கின்றதா? விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மட்டும்தான் நாங்கள் வந்தே மாதரம் பாட முடியாது, வந்தே மாதரம் எங்களுக்கு ஏற்புடையதல்ல, முற்றிலுமாக இது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, தேசிய இனத்தினுடைய அடையாளத்துக்கு எதிரானது என்று வெளிப்படையாக அறிக்கை கொடுத்து கண்டித்தவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். ஏன் இதை இங்கே சொல்கிறோம் என்றால், இன்றைக்கு பாரதிய ஜனதா எதிர்ப்பு, RSS எதிர்ப்பு, சங் பரிவார கும்பல்களை நாம் எதிர்க்கிறோம் என்றால் வெறுமனே மதவாதத்தினுடைய தொடர்புடையதல்ல. அது தேசிய இனத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவது. இன்றைக்கு ஒரே நாடு ஒரே மொழி என்பதை முன்னிறுத்த முயற்சி செய்கிறார்கள். அந்த ஒரே நாடு என்பது இந்திய தேசமாக இல்லாமல் அது இந்து தேசமாக முன்னிறுத்த முயற்சி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்து தேசம் உருவானால் தேசிய இனத்தினுடைய அடையாளம் முற்றிலுமாக அழித்தொழிக்கப்படும். திமுகவோடு சேர்ந்த ஒரே காரணத்திற்காக, திமுகவோடு இணைந்து செயல்பட்ட ஒரே காரணத்திற்காக கடந்த 1/4 நூற்றாண்டு மேலாக இந்த மண்ணிலே ஈழத்தமிழர்களுக்காக உண்மையாக உழைத்த, உண்மையாக இருந்த, உண்மையாக அர்ப்பணித்த மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் மீது அவதூறு பரப்பிய கும்பல் இன்றைக்கு அவர்களோடு இணைந்து பின்னி பிணைகிறார்கள் திமுகவோடு. அது குறித்து யாரும் பேசுவதில்லை. அப்படி என்றால் என்ன காரணம்? விடுதலை சிறுத்தைகளை குறிவைப்பது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு உண்மையான அம்பேத்கர் இயக்கமாக, உண்மையான பெரியார் இயக்கமாக, உண்மையான தமிழ் தேசிய இயக்கமாக இன்றைக்கு இருக்கின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம்.